இன்னும் கோவை, கோயம்புத்தூர் போன்ற மாநகரங்கள்ல பார்த்தீங்கன்னா, ஒரு சில கிராமங்கள் இருக்கு. அந்த மாதிரியான சைட்லலாம் பார்த்தீங்கன்னா, பெண்கள வந்து கொஞ்சம் அதிகமா அவங்க பேசினாலே வந்துட்டு அவங்கள மரியாதை இல்லாதவங்கன்னு பேசக்கூடிய ஆட்கள்லாம் கூட இருக்காங்க. ஸோ, பெண்களை வந்து பெண்கள் தான் வந்து தாழ்த்துறாங்களே தவிர, ஆண்கள் தாழ்த்துறது இல்ல. இந்த மாரி குற்றங்கள் நடக்கிறதுக்கு பெண்களுக்கு வீட்ல வந்து பெற்றவர்கள் ஓப்பனா பேசி சொல்லி தரணும். நீங்க இந்த டயத்துக்கு போகாதீங்க. எவ்வளோ நீ படிச்சிருந்தாலும், என்னதான் கராத்தே, ஜூடோ, சிலம்பம் எல்லாம் கத்துட்டு இருந்தாலும், அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. நீ எதா இருந்தாலும் 9 மணிக்கு மேல வாசப்படி தாண்டி வெளியில போகாத. அப்படின்ற ஒரு கட்டுப்பாட குடுக்கணும். இது வந்து பெண்ணை வந்து அடிமைப்படுத்துவதுன்றது கிடையாது. பெண் தன் மானத்தை காப்பாத்திக் கொள்வதற்கான வழிமுறைகள். ஏன்னா, இன்னைக்கு நெறைய குற்றங்கள் வரும். ஏன்னா, எப்போ வந்து ஒரு எக்கனாமிக்கல் கிரைசிஸ் ஒரு ஒரு நாட்டிலேயோ, இல்ல ஒரு ஸ்டேட்லயோ வர ஆரம்பிக்குதுன்னா, அந்த இடத்துல குற்றங்கள் அதிகமாகும். பணத்தேவைகள் அதிகமாகும்போது குற்றங்கள் அதிகமாகும். அன்எம்ப்ளாய்மெண்ட் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக பணத்தேவை தேவைப்படுது. நிறைய பேருக்கு வேலை இல்லாமல் போகுது. அப்போ அவன் என்ன பண்ணுவான்? வேலை வெட்டி இல்லாதவன் என்ன பண்ணுவான்? அடுத்தது பணம் சம்பாதிக்கிறதுக்கான குறுக்கு வழிகளை ஏற்படுத்துவான். இப்படி தான் குற்றங்கள் உருவாகுது. ஸோ இதெல்லாம் தடுக்கணும்னாக்க பெண்கள் முன் வந்து தனக்குள் ஒரு தீர்மானத்தை எடுத்துக்கொள்ளணும். நீ காதலி வேண்டான்னு சொல்லலை, கல்யாணம் பண்ணிக்கோ, ஊர் சுற்றி என்ன வேணா பண்ணி, எதாக இருந்தாலும் உனக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்டட் டைம் வச்சுக்கோ. கரெக்டாக என்னதான் ஆணுக்கு பெண் சரிசமன் நிகரன்னு சொன்னால் கூட நம்ம, அதாவது நிகரானவர்கள்னு நம்ம சொன்னால் கூட, ஒரு ஆண் வந்து இன்னைக்கு வந்து தப்பாக எடுத்துக்காதீங்க, ஒரு ஆண் நினச்சாருனாக்கா ஒரு அன்றவரோட வெளியில் படுத்து தூங்க முடியும். ஒரு பொண்ணு படுத்து தூங்க முடியுமா? கொம்பில் துணியை சுட்டினாலும் விலக்கி பார்க்கும் உலகமே இந்த உலகம். அப்படி இருக்கும்போது அதனால தான் சொன்னாங்க, பாடையிலையும் உண்டு பெண்ணுக்கு பழுது. அப்போ பெண்ணோட பாடையை எடுத்து செல்வதற்கு கூட பாதுகாப்பு தேவைப்படுகிறதுன்றது வந்து ஆணித்தனமாக சொல்கிறார்கள். காந்தி சொன்னார், எந்த ஒரு பெண் அத்தனை நகையை போட்டுக்கொண்டு நள்ளிரவில் நடந்து செல்கிறாளோ அன்றே உண்மையான விடுதலை வந்தது என்று. விடுதலை வந்தாச்சு, ஆனால் அந்த விடுதலையை முறையாக உபயோகப்படுத்த வேண்டிய தன்மை யார்கிட்ட இருக்குன்னா பெண்கள் கிட்ட இருக்கு.